உண்மை யாரையும் கஷ்டப்படுத்தாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த ஊர்ல இருக்கிற மக்களுக்கு மட்டும் அது ரொம்ப வலிக்குது. Every language has its own pride and legacy. I completely respect. But if you say that Kannada didn't come from Tamil and Kannada is the oldest language, they're telling Kannada ஒன்னு தமிழ்ல இருந்து வரல, it's from Proto-Dravidian language. But Proto-Dravidian language எங்க இருந்துச்சு, எந்த காலத்துல பேசப்பட்டது, எந்த நிலப்பரப்புல பேசப்பட்டதுன்னு எந்த எவிடன்ஸும் இல்ல. பேசப்படாத ஒரு மொழியில இருந்து எப்படி கன்னடா, தெலுங்கு, மலையாளம்னு வந்திருக்கும்? தமிழுக்கு பண்டைய எழுத்து, அதாவது சைன் லெட்டர்ஸ் இருக்கு. ஆனா தெலுங்கு, மலையாளம், கன்னடான்னு எந்த லாங்குவேஜ்லயுமே இல்ல. கன்னடாவுடைய பழைய எழுத்து வடிவம் ஹல்மிட் இன்ஸ்கிரிப்ஷன் சொல்றாங்க, which is 450 CE. பட் தமிழ் 500 BC. கன்னடா, தெலுங்கு, மலையாளம் இந்த 3 மொழியிலுமே நீங்க தமிழ பாக்கலாம். நாங்க தாய் தந்தைன்றோம், நீங்க தாயி தந்தைன்றீங்க. நாங்க அத்தை மாமான்றோம், நீங்க அத்தை மாவான்றீங்க. வீட்டுக்கு கன்னடால மனை, தெலுங்குல இல்லு, மலையாளத்துல வீடு. ஆனா தமிழ்ல இது 3மே இருக்கு. மனை, இல்லம், வீடு. இது தமிழ்ல இருந்துதான் வந்ததுன்னா தமிழ் வச்சு இருக்கலாமே, எதுக்கு இப்படி வித்தியாசமா இருக்கு நீங்க கேட்கலாம். பிகாஸ் இது கம்ப்ளீட்டா தமிழ்ல இல்ல, குறுக்கால இந்த கௌஷிக் வந்தான்ற மாதிரி சான்ஸ்கிரிட் மிக்ஸ் ஆயிருக்கு. எக்ஸாம்பிள், வெல்கமிங்க்கு கன்னடால நமஸ்காரம், தெலுங்குல நமஸ்காரம், மலையாளத்துல நமஸ்காரம். ஆனா தமிழ்ல வணக்கம். தமிழ் தான் மொழிகளுக்கு எல்லாமே தாய்மொழி. நாங்க ஹீப்ரு, லாட்டின், சுமேரியான்னு போலான்னு பார்த்தா நீங்க என்ன இன்னும் கன்னடா, தெலுங்கு, மலையாளம்க்கு சண்டை போட போட்டுருக்கீங்க?